குட் ஃப்ரைடே என்பது பலரும் நினைக்கிற மாதிரி இது ஒரு ரொம்ப கவலைகரமான காரியமும் கிடையாது, சந்தோஷப்படுற காரியமும் கிடையாது. இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாளாகும். இது 2000 வருஷங்களுக்கு முன்பாக நாங்கள் பைபிளில் எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் வருவார், இந்த உலகத்திற்கு வருவார், சிலுவையில் அடிக்கப்படுவார் என்பது ஒரு நிச்சயம். இது நடக்காமல் போயிருந்தால்தான் இது ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்வதற்கு முடியாமல் இருக்கும். ஆனால் இது நடந்து தீர்ந்ததுனால இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள். இது டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ். இது எல்லாரும் இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இது ஜஸ்ட் நாட் ஒன்லி அந்த சிலுவையை மட்டும் கிடையாது, அந்த சிலுவையில அவர் மொழிந்த அந்த 7 வார்த்தைகளின் ஆழங்களை எல்லாரும் புரிஞ்சிருக்கும். இது முழுக்க முழுக்க அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையுமே மட்டும் சார்ந்தது. இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கேலிக்காக சொல்லுவாங்க, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு. ஆனா இது ஆண்டவர் மொழிந்த ஒரு வார்த்தை, இதை அவர் நிறைவேற்றி காட்டினார் கூட. அதனால இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அவர்களுடைய சபையிலே இந்த 7 வார்த்தைகளையும் தானித்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக, இது ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் சர்வீஸ் கிடையாது, இது மும்மணி தியானம். ஏன்னா 3 மணி நேரம் சிலுவையிலே ஆண்டவர் அங்க இருந்ததுனால அந்த 3 மணி நேரமும் நாங்கள் ஆலயத்திலே இருந்து இது என்னென்ன வார்த்தை, இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல என்ன இருக்கு, இதை நிறைவேறினது எப்படி, அதே போல இது நிறைவேறினது போல ஆண்டவர் திரும்பவும் வருவார் என்று ஒரு நிறைவேற்றத்தையும் நாங்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ரொம்ப முக்கியமான நாள். இன்று சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாளாகிய சண்டே ஈஸ்டர் தினமாக நாங்கள் கொண்டாடுகிறோம். ஈஸ்டர் தினத்திலே ஆண்டவர் உயிர் தெழுந்தார். இந்த சிலுவையிலே அறியப்பட்டு இறந்தது மட்டுமல்ல, அவர் மெய்யாகவே ஒரு உயிர் தெழுந்தார் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கும் வண்ணமாக இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு நாளாக நாங்கள் கருதுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி.